வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ சூப்பரான எக்ஸ்பைரி டே. உங்களுக்கே தெரியும் என்ன சூப்பரான எக்ஸ்பைரி டே அப்படின்னா, நேற்று வந்து நமக்கு டவ் ஜோன்ஸு, அப்புறம் நம்மளோட யூரோப்பியன் மார்க்கெட்டு, நாஸ்தாகு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மோசமான ஸ்டேஜில் வந்து நேற்று விழுந்துருச்சு. ஸோ இருந்தாலுமே நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3 நாள், அதாவது நம்ம வந்து சண்டே நைட் வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ சண்டே வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, மேக்ஸிமம் இந்த அப்பர் சைடில் வந்து 1800 சாரி 19800, லோவர் சைடில் வந்து 19500 ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராடில் சொல்லியிருந்தோம். அந்த ஸ்ட்ராடில்ல வந்து நமக்கு வந்து 5% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து சூப்பராக அனலைஸ் பண்ணியிருந்தோம். இதை வந்து என்னன்னா, நமக்கு மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸ்லேயே தான் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நீங்களே பாருங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல. நீங்களே பாருங்க நம்ம சார்ட் வந்து எப்படி பிஹேவ் ஆயிருக்குன்னு. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் அனலைசிஸ் நம்ம பண்ணணும். ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஒரு 200 இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டு மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமா அப்படின்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணலாம். நான் ஏன் இப்படி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ரொம்ப சிம்பிள். ஸோ செப்டம்பர் மந்த்லி எக்ஸ்பைரி. செப்டம்பர் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து அப் அண்ட் டவுன் இருந்தாலுமே மார்க்கெட் வந்து ஒன் டைரக்ஷன்ல போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. என்னைக்குமே ஒரு மந்தோட லாஸ்ட் எக்ஸ்பைரி லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து கீழே 100 பாயிண்ட் சீக்கிரமா வரும் வேகமா, அதே மாதிரி மேல 100 பாயிண்ட் சீக்கிரமா போகும். ஆனா வந்து ஒரே டைரக்ஷன்ல மார்க்கெட் வந்து போகாது. என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த மந்த் எண்ட்லயே வந்து ஸ்ட்ராடில் பண்றவங்க, ஸ்ட்ராங்கிள் பண்றவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செல் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருப்பாங்க. ஸோ அதனால லாஸ்ட் வீக்ல மார்க்கெட் எங்க போனாலுமே அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு சைட்வேஸ்ல கொண்டு போயிட்டு அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட்ல இருக்க நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஸ்ட்ராடில் ஸ்ட்ராங்கிள் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் வந்து ஆப்ஷனை பை பண்ணிக்கிட்டு ஆப்ஷனை செல் பண்ண தெரியாம ப்ராப்பராக பண்ண தெரியாம லாஸ் வந்து ஹெவியாக போகும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து எந்த இடத்துல எப்படி வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து நீட்டாக புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் விடுங்க, அது நமக்கு பெரிய டாபிக். ஸோ இன்னைக்கு வந்து பாருங்க, சூப்பரான ஒரு செல் பார்ட் அழகாக நடந்திருக்குது. கரெக்டாக நம்மளோட செகண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் ஸ்டோனுக்கு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி திரும்பி இருக்கு. ஸோ அடுத்தது மார்க்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நம்ம நாளைக்கோ இல்லாட்டினா நெக்ஸ்ட் வீக்லயோ கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்னோட இதுபடி நாளைக்கு வந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஜோனை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். இந்த 19489 இந்த ஜோனை மறுபடியும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேபி 19600 அப்படி இல்லாட்டி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். ஸோ 19700 இந்த ஜோன் வரைக்கும் போகலாம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க நமக்கு வந்து டவ் ஜோன் மார்க்கெட்டு டவ் ஜோன்ஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ நாஸ்தாகும் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜெர்மனோட மார்க்கெட்டும் வந்து நல்ல ஒரு க்ரீனாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால நாளைக்கு வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து பியரிஸா இருக்குமா அப்படின்னா, அதை வந்து நம்ம எங்க சொல்ல முடியும் அப்படின்னா, நாளைக்கு காலையில தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஜோன் இந்த 19489 கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து ஒரு 300 ஜோன் வரைக்கும் தொட வாய்ப்பு இருக்கு. ஸோ 300 வந்து அடுத்த ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் லைன் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும், அதாவது கீழ் சைடில் வந்துச்சுன்னா. பட் கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நாளைக்கு வந்து மேபி மார்க்கெட் வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு மார்க்கெட் கீழே வந்ததுனால நிறைய பேர் வந்து பிஇ ஆப்ஷனு அதுலலாம் நிறைய வந்து கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே நாளைக்கு ட்ராப் பண்றதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு 19700 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. ஆனால் போயிட்டு சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது நாளைக்கு எஃப்ஐஐ கையில தான் இருக்கு, நம்ம கையில கண்டிப்பா கிடையாது. ஏன் எஃப்ஐஐ கையில இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க எஃப்ஐஐ டிஐ வந்து எவ்வளவு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஃப்ஐஐ வந்து 3364 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 2711 கோடி வந்து செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த 3000 கோடிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசம் மட்டும் எஃப்ஐஐ வந்து கண்ணா பின்னான்னு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒருவேளை நாளைக்கு வந்து அவங்க இந்த அக்டோபர் மந்த் வந்து ஒருவேளை பை பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா இல்ல செல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தான் பார்க்க முடியும். ஸோ அதனால நாளைக்கு வந்து ப்ரிடிக்ஷன் என்ன நடக்கலாம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 489 கிளியர் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து மேலே தான் போக வாய்ப்பு இருக்கு. எது வரைக்கும் போகனா ஒரு 700 ஜோன் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஒரு 700 மேக்சிமம்.
அதாவது யோசிச்சு பாருங்க, 500ல இருந்து 700ங்கிறது ஒரு 200 பாயிண்ட். ஸோ 200 பாயிண்ட் நாளைக்கு மார்க்கெட் மேல போகுமா அப்படின்னா போக வாய்ப்பு இருக்கு நாளைக்கு. அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நமக்கு டவ் ஜோன் வந்து எப்படி மூவ் ஆகுது, எப்படி முடிய போகுது இன்னைக்கு. அட் த சேம் டைம் நாஸ்டாக் வந்து எப்படி இன்னைக்கு முடிய போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட் இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு ஒருவேளை நாளைக்கு நிஃப்டியில யாராவது ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா உங்க ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சிருங்க. ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சுட்டு உங்களோட ப்ராஃபிட்டை இந்த இடம் வரைக்கும் கொண்டு போங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 650 670 வரைக்கும் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ரிவர்ஸ்ல மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டை எடுக்காம ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணும்போது இந்த லைனை தாண்டி ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு 300 ஜோன் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஷார்ட் பண்ணுங்க. கரெக்டா இந்த இடத்துல ஷார்ட் பண்ணுங்க. இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ டார்கெட் வந்து ஒரு 300 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கும் வந்து மார்க்கெட் இதான் பிஹேவ் பண்ணும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அசம்ஷன் வந்து என்னன்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா 19,500 பிரேக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நாளைக்கு. ஒருவேளை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபால் சிவியரா இருக்கும். சிவியர்னா பெரிய சிவியரா இருக்காது. ஒரு 400 ஒரு 350 ஜோன் கிட்ட வரலாம். இல்ல மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டு கொஞ்சம் கேப் அப் ஆனாலுமே கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும். பிஇ வாங்கினவங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி பிஇ செல் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரும். அதனால மார்க்கெட் வந்து மறுபடியும் இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நாளைக்கு வந்து நம்ம செக் பண்ணலாம் எப்படி வந்து மார்க்கெட் பிஹேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு வீடியோவில் நம்ம செக் பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தரேன். நாளைக்கு மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நிஃப்டியில் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இந்த மந்த்துக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.